இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இன்னைக்கு நாம அல்லாஹுடைய ஒரு களிமாவை தான் பார்க்க போறோம். யார் இந்த ஒரு களிமாவை ஓதுகிறார்களோ அவர்களை விட இந்த உலகத்தில் அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ பாக்கியமிக்க களிமாவாக இருக்கு. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே வைத்து இன்னைக்கு இதை நீங்க 100 முறை ஓதுனால் நீங்க தான் சிறந்தவர்கள்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சிறப்பை தரக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு என்ன நாள்? வியாழக்கிழமை நாளாக இருக்கு. அதுவும் வந்து பார்த்தா அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்கள்ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு இந்த மாதிரியான நன்மை செய்து அல்லாஹுடைய பார்வையில நம்ம எல்லாரை விடவும் சிறந்து தெரியணும். ஏன்னா வந்து எல்லாருடைய அமல்களும் உயர்த்தப்படும் போது நாம எல்லாரை விட தனித்துவமாக தெரியணும்னு ஆசைப்படக்கூடிய ஒவ்வொருவரும் இதை ஓத வேண்டும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்மளுடைய நன்மைகள் இந்த அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்கள்ல அதிகமாகிறதுக்கு, பாவங்கள் எல்லாம் குறைவதற்கு இந்த சூறாவை ஓதுங்க, இது உங்களுக்கு அந்த சிறப்பை தரும்னு வந்து அந்த சின்ன சூறாவை பற்றி நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நன்மைகள் மட்டும் உயர்த்தப்பட போவதில்லை, எல்லாரை விடவும் நம்ம தனித்துவமாக சிறப்பாக தெரிய போறோம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு. அதை ஓதினால் கூட உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும். இதை ஓதுனீங்கன்னா உங்களுக்கு முதலிடமே கிடைக்கும். அப்படின்னா இது எவ்வளவு சிறப்பான களிமான்னு யோசிச்சுக்கோங்க. அந்த களிமாவை தான் நம்ம இன்னைக்கு என்னன்னு பார்த்துட்டு கையோட ஓதி கொள்ள போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த நன்மையான விஷயம் மற்றவங்களுக்கு காமிச்சு அவங்களும் அமல் செய்து கொள்ளட்டும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல யார் வந்து ரொம்பவே வந்து அதிர்ஷ்டசாலியா நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க, சிறந்தவர்களா நம்ம கண்ணுக்கு தெரிவாங்கன்னா, எல்லா சௌரியங்களையும் பெற்று நல்லா வாழ்றாங்க பாருங்க, செல்வத்தோடு நல்லா வாழ்றாங்க, நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு, நல்ல வருமானம் இருக்கு, நல்ல வேலை இருக்கு, நல்ல படிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களாம் சிறந்தவங்கன்னு நினைப்போம். அதே மாதிரி மறுமை நாள்ல மகசர் மைதானத்துல யாரை பார்த்து நம்ம நினைப்போம்னு நினைக்கிறீங்க? அர்ஷின் நிழல்ல இருக்கக்கூடியவர்களை தான் பார்த்து நினைப்போம். ஏன்னா அவர்கள் தான் அல்லாஹுடைய அர்ஷின் நிழல்ல பத்திரமாக நின்று கொண்டிருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் அலைஞ்சு ஓடிட்டு இருப்பாங்க, வேர்த்து மூழ்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய செய்த பாவத்தின் காரணமாக. அப்ப யார் வந்து அங்க அதிர்ஷ்டசாலி? நன்மைகள் அதிகமா செய்தவங்க தான் அர்ஷின் நிழல்ல இருப்பாங்க. அப்ப அந்த நன்மைகள் அதிகமா செய்த அவர்கள் தான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அப்ப இந்த உலகத்துக்காக நம்ம நிறைய விஷயத்தை செய்துட்டு தான் இருக்கோம். அப்ப இந்த உலகத்துக்காகத்தான் இந்த 24 மணி நேரமும் நம்ம வாழ்றோம், சாப்பிட்றோம், சம்பாதிக்கிறோம், நல்லதுதான் சேர்த்து வைக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்சுட்டு தான் போகணும்ட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா மறுமைக்கு நீங்க போறீங்களே, எதை எடுத்துட்டு போறீங்க? என்ன சம்பாதிச்சாலும் இங்க விட்டுட்டு போயிருவீங்க. நன்மையை மட்டும் தான் அங்க எடுத்துட்டு போவீங்க. ஆனா அந்த நன்மை இருந்தா மறுமையிலையும் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், இம்மையிலையும் உங்களுக்கு அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும். அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும் போது என்ன ஆகும்? அந்த நன்மையின் காரணமாகவே நிறைய நல்ல விஷயங்களை நம்ம இந்த உலகத்துல அனுபவித்துக் கொள்வோம். முக்கியமாக மக்களின் பார்வையில நமக்கு நல்ல ஒரு கண்ணியம் கிடைக்கும், நமக்கு ஒரு மரியாதை கொடுப்பான். அல்லாஹ் வந்து மற்றவங்களாம் நம்மளை நேசிக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பான். அதுதான் வந்து நல்லடியார்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து. ரொம்ப நல்ல அஜர்த்து தெரியுமா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப நல்லது செய்யறவங்களை பார்த்தாவே நமக்கு பிடிச்சிரும். இது ஒன்றே போதும் நன்மை செய்தவர்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து இந்த உலகத்திலேயே சிறப்பை வைத்திருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம அவர்களுடைய எல்லா நிலையிலுமே அல்லாஹ் வந்து அவர்களுக்கு உதவி செய்வான். இந்த மாதிரியான களிமாக்களை வந்து அதிகமா ஓதி அந்த நன்மையில திகைத்தவர்களாக நம்ம இருக்கணும். இந்த களிமாவை பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹான அறிவிப்பிலே நமக்கு அறிவித்து கொடுத்து, இதை ஒரு நாளைக்கு நீங்க 100 முறை ஓதினால் உங்களை விட யார் இதை அதிகமா ஓதுறாங்களோ அவங்களை தவிர மற்ற எல்லாரை விட நீங்க நன்மையில சிறந்தவங்கன்னு சொல்லிட்டாங்க. சுபஹானல்லாஹ். இப்ப நான் 100 முறை இதை ஓதி நீங்க 110 முறை இதை ஓதுனா நீங்க வந்து என்னை விட எச்சு. மற்றபடி இதை யாரெல்லாம் ஓதாம இருக்கிறாங்களோ, இல்ல இதெல்லாம் வந்து யார் வந்து என்னை விட கம்மியா ஓதுறாங்களோ அவங்க எல்லாரையும் விட நான் எச்சுன்னா அவங்க வேற என்ன இபாதத்து வேணா செஞ்சிருக்கலாம். ஹஜ்ஜு செஞ்சிருக்கலாம், இந்த இன்னைக்கு அவங்க வந்து உம்ரா செஞ்சிருக்கலாம், நோன்பு வச்சிருக்கலாம், குர்ஆன் ஓதி முடிச்சிருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். அத்தனை நன்மையை விடவும் மிகைக்க செய்யும் நம்ம வந்து இதை 100 முறை ஓதுனால்னா அதனுடைய சிறப்பு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா அமல்களை விட நம்ம வந்து அதிக நன்மையை செய்த நன்மையை கொடுக்கறது இந்த ஒரு களிமாவாக இருக்கு. இது ஒன்றே போதும் இதனுடைய சிறப்பை சொல்வதற்கு. இது இல்லாமலும் நிறைய சிறப்புகள் இதுக்கு இருக்கு. அதையும் நம்ம இதை ஓதுவதன் மூலமாக முக்கியமாக சைத்தானிடமிருந்து அந்த நாள் முழுவதுமே நமக்கு அல்லாஹ் பாதுகாவல் தருகிறான். அதுவே போதும் நம்ம நன்மை செய்வதற்கு போதுமான விஷயமா இருக்கு. அந்த களிமா தான் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து அல்லாஹுடைய தன்மையை பற்றி சொல்லக்கூடியதா இருக்கு. வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையானவன் யாரும் இல்லை, அவனிடத்திலே ஆட்சியும் அதிகாரம் உடையது, அவனுக்கு எல்லா பொருட்களின் மீது சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தன்மையை சொல்லக்கூடிய களிமா தான் இது. இது வந்து ரொம்பவே வந்து மீஜான் தராசிலே ரொம்ப கனமானதா இருக்கு. 7 வானம் 7 பூமியை ஒரு தராசில் வைத்தாலும் இந்த களிமாவை ஒரு தராசில் வைத்தால் அதை விட இதுதான் வந்து கணத்துல தாழ்ந்திருக்குமாமா. அந்த அளவுக்கு நன்மைகள்ல அதிகமான எடை கொண்ட களிமா. அதனாலதான் எல்லாரை விட அதிக நன்மை செய்த நன்மை நமக்கு கிடைக்குது.
இதை தான் நீங்கள் இன்னைக்கு 100 முறை ஓதிக்கோங்க. தினமுமே இதை வாழ்க்கையில் ஓதிவாங்க. தினம் தினம் எல்லாரை விட அதிக நன்மை செய்த நன்மை கிடைக்கும். அதுலேயும் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்கள், ஜும்மாடைய நாட்கள் எல்லாம் நீங்கள் இதை மறக்காம செய்துவாங்க. இதை 100 முறை ஓதுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். இப்போ நம்ம ஒரு 50 முறை கையோட ஓதி விட்டு போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக ஒரு 50 முறை ஓதிக்கோங்க. ஏன்னா ஒரே நேரத்திலேயே முழுசாக ஓதுறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். 50 முறை ஓதுறதுக்கு ஒரு 8 நிமிஷம் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 முறை ஓதுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். அப்போ காமன் நேரத்தில் இதை 100 முறை ஓதி எல்லாரை விட அதிக நன்மை செய்தறானா 24 மணி நேரத்துல ஒரு 1/4 மணி நேரம் கூட உங்களால செலவு பண்ண முடியாதா? நிச்சயமாக முடியும். இப்ப நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு 50 முறை ஓதலாம். இன்னும் ஒரு 50 முறை நீங்க தனிமையில ஓதிக்கொள்ளுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு
லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்.